ஓகே. ஹஃப்மன் கோடிங்கில் ஒரு ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். A discrete memoryless source has 5 symbols x1, x2, x3, x4 and x5 with the probabilities 0.4, 0.19, 0.16, 0.15 and 0.10 respectively attached to every symbol. Construct the Huffman code for the source and calculate efficiency and redundancy ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட அவங்க கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டிஸை ஆர்டரில் எடுத்து எழுதிக்கிட்டோம். இந்த ப்ராபபிலிட்டிஸை என்ன பண்ணுறோன்னா ஒரு டேப்லர் காலமில் எடுத்து எழுதுகிறோம். டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு மெசேஜ் இருக்கணும், அடுத்த காலம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு எழுதணும். இந்த ப்ராபபிலிட்டியை ஸ்டேஜ் 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்றது ஸ்டேஜ் 1 போட்டிருக்கோம். நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ப்ராபபிலிட்டிஸை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ மேலே இருக்கணும், லோயஸ்ட் வேல்யூ கீழே இருக்க மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ராபபிலிட்டிஸை எழுதிக்கிறோம். ஸோ அதுக்குரிய மெசேஜஸை பக்கத்திலே எழுதிக்கிறோம். ஸோ இங்கே 0.4ன்றது x1, அடுத்து 0.19 அப்படின்றது x2, அந்த மாதிரி அதோட மெசேஜஸை பேரலாக எழுதிக்கிறோம். அடுத்து இந்த ஹஃப்மன் கோடிங்கில் அடுத்த ஸ்டேஜ் எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0.25 கிடைக்கும். 0.25 அப்படின்றத அடுத்த ஸ்டேஜில் எந்த இடத்துல ஜாயின் பண்ண முடியுமோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். அந்த ஸ்டேஜும் டிசெண்டிங் ஆர்டரில் வர்ற மாதிரி ஜாயின் பண்ணணும். அப்போ இது 0.4, இதை ஆட் பண்ணால் 0.25 வருது. ஸோ 0.25 இந்த லைனில் எங்கே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல சேர்க்கணும். சரிங்களா? இந்த இடத்துல 0.25 சேர்த்தா தான் டிசெண்டிங் ஆர்டர் கரெக்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல் 0.4 அப்படியே எழுதிடுறோம். ஓகேங்களா? 0.4 அப்படியே எழுதிடுறோம். அடுத்தது இந்த வேல்யூ வந்துடணும் 0.25, அடுத்தது 0.19, அடுத்து 0.16. ஸோ திஸ் இஸ் ஸ்டேஜ் 2. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இதுக்கு ரெண்டு இதுக்கு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணுறோன்னு மேலே உள்ளதுக்கு 0வும் கீழே உள்ளதுக்கு ப்ராபபிலிட்டி 1 கொடுக்கணும். அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜில் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 0.35 வரும். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0.35 வரும். 0.35 அப்படின்றது இது அடுத்தது ஸ்டேஜ் 3. 0.35 விட 0.4 பெருசு, அதனால் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அடுத்து 0.35, அடுத்து ரிமைனிங் உள்ளது 0.25 அப்படியே போட்டுரும். சரிங்களா? 0.25 அப்படியே போட்டுரும். இங்கேயும் இது 0, இதுக்கு 1 அப்படின்ற ப்ராபபிலிட்டி கொடுத்துக்கிறோம். அடுத்தது இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். அடுத்தது ஸ்டேஜ் 4. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 0.35, 0.25 ஆட் பண்ணோன்னா 0.6 கிடைக்கும். சரிங்களா? 0.6 கிடைக்கும். ஸோ 0.6 அண்ட் 0.4 கம்பேர் பண்ணும்போது பெருசு. ஸோ 0.6 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்தது 0.4 எழுதிடணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் கரெக்டானா அந்த வேல்யூ வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா ப்ராபபிலிட்டி 1 வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ராபபிலிட்டி 1 வருது. அதே மாதிரி இதுக்கும் 0 and 1 கொடுத்துக்கோங்க. பைனரி வேல்யூஸ் 0 and 1 கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம். ஸோ ஹஃப்மன் கோடிங்கில் 2 டேப்லர் காலம் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் இதுதான், மெசேஜ், அடுத்தது ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டிலேயும் ஸ்டேஜ் வந்து 1, 2, 3, 4ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கோங்க. டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுனதில் லாஸ்ட் 2 வேல்யூஸை ஆட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 0.25 வருதுன்னா அடுத்த டிசெண்டிங் ஆர்டரில் 0.25 எங்கே வருமோ அந்த இடத்துல இதை இன்சர்ட் பண்ணிடணும். 0.4 அடுத்து தான் 0.25 வரணும், அதுக்கடுத்து தான் 0.19 வரணும். அந்த மாதிரி ரெண்டாக ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 வரணும். அதுக்கும் பைனரி வேல்யூஸ் 0 and 1 கொடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் டேப்லர் காலம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி செகண்ட் டேப்லர் காலம் போடலான்னு பார்க்கலாம். செகண்ட் டேப்லர் காலமில் என்னென்ன காலம்ஸ் இருக்கணும் அப்படின்னா மெசேஜ், ப்ராபபிலிட்டி,
digits obtained by tracing B2, B1, B0. Code word B0, B1, B2. அடுத்து number of digits NK. ஸோ இது உள்ள மாதிரி இந்த காலம் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் மெசேஜ் அப்படின்றது இங்கே என்ன இருந்ததோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டியில் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ digit trace பண்ண போகிறோம். digits obtained by tracing B2, B1 and B0. ஸோ எப்படி ட்ரேஸ் பண்ணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி 0.4. ஸோ 0.4க்கு எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா 0.4. ஸோ இங்கே 0.4 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த லைன்லேயே அப்படியே வாங்க. எங்கேயாவது 0.1 போட்டிருக்கோமான்னு பாருங்கள். இந்த இடத்துல 1 போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 1 போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்ம 1 போடணும். 0.4 0.4 அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கில் அப்படியே வரோம். இந்த இடத்துல 1 போட்டிருக்கோம். ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. அடுத்து 0.19. 0.19க்கு அந்த ஆரோ மார்க்லேயே வாங்க. 0 சாரி இங்கே 0 and 1 போடாமல் விட்டுருக்கோம். போட்டுக்கோங்க. ஸோ 0.19 ட்ரேஸ் பண்ணோன்னா 0 0 0. ஸோ 3 zeros வருது. ஸோ 3 zeros அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது 0.16 ட்ரேஸ் பண்ண போகிறோம். 0.16 ட்ரேஸ் பண்ணோன்னா அந்த ஆரோ மார்க்லேயே வாங்க. 1 0 0. ஸோ 0.16 ட்ரேஸ் பண்ணோன்னா 100 கிடைக்குது. அடுத்து 0.15. 0.15 ட்ரேஸ் பண்ணோம்னா 0 1 0. ஸோ 0 1 0. அடுத்து 0.10. 0.10வை ட்ரேஸ் பண்ணுறோம். 0.10 ட்ரேஸ் பண்ணோன்னா 1 1 0. ஸோ 1 1 0. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா digit traced by obtained by tracing B2, B1 and B0 இப்போ ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக கோடோட எப்படி எழுதணும் அப்படின்னா பின்னாடி இருந்து ட்ரேஸ் பண்ணணும். பின்னாடி இருந்து ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஃப்ரண்ட்லேருந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிவர்ஸில் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்லேருந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். இதை ரிவர்ஸில் எழுதிக்கிறோம். ரிவர்ஸில் எழுதணும்னா இந்த 1 அப்படியே எழுதிக்கோங்க. 000 அதில் சேஞ்ச் பண்ணால் அப்படியே தான் வரும். இதில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். 100 இருக்குது. அதை எப்படி எழுதணும்னா 001ன்னு எழுதணும். இதை மாற்றி எழுதினாலும் திரும்ப அதே வேல்யூ தான் வரும். 110 மாற்றி எழுதினாலும் 011. ஸோ இதை ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளோட கோடு வேர்டு. அடுத்து இதில் எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்குது அப்படின்றத ஆட் பண்ணி இங்கே எழுதணும். ஸோ இதில் ஒரே ஒரு 1 டிஜிட் தான் இருக்குது. இதில் எத்தனை பிட்ஸ் இருக்குன்னா 3 பிட்ஸ் இருக்குது. இதில் ஸோ இந்த இதுலேயும் 3 பிட்ஸ் இருக்குது. இதில் 3 பிட்ஸ், இதுலேயும் 3 பிட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஹஃப்மன் கோடிங்கோட செகண்ட் டேப்லர் காலம் போடணும். திரும்பவும் சொல்கிறேன். ஹஃப்மன் கோடிங்கில் செகண்ட் டேப்லர் காலம்க்கு ஃபர்ஸ்ட் காலம் மெசேஜ், அடுத்து ப்ராபபிலிட்டி, அடுத்தது டிஜிட்ஸ் அப்டைன்டு பை ட்ரேசிங் B2, B1, B0, அடுத்து கோட் வேர்ட் B0, B1, B2, அடுத்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் NK எழுதுகிறோம். மெசேஜ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேப்லர் காலமில் என்ன போட்டிருக்கோமோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி 0.4. 0.4லேருந்து இந்த ஆரோ மார்க்லேயே போங்க. எங்கேயாவது 0 1 போட்டிருந்தோன்னா அதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல 1 போட்டிருக்கோம். அந்த 1 இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்கள் 0.19க்கு எழுத போகிறோம். 0.19க்கு எழுதணும் அப்படின்னா 0.19 அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே வாங்க. 0 0 0 ட்ரிபிள் ஜீரோஸ். சரிங்களா? அடுத்து 0.16. 0.16 ட்ரேஸ் பண்ணுங்க. இங்கேருந்து ஆரோ மார்க் இங்கே வருது. இங்கே 1ன்ற ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்படியே இந்த லைன்லேயே போங்க. 0 திரும்ப 0. ஸோ 1 0 0. அடுத்து 0.15. 0.15 ட்ரேஸ் பண்ணோம்னா 0 1 0. ஸோ 0 1 0. அடுத்தது 0.10. 0.10 ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 1 0. ஸோ 1 1 0. இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும்னா அது கோட் வேர்டு. அதில் எத்தனை நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும்னா அதுதான் நம்மளோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் NK அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து ஷெனான் ஃபெனோ கோடிங்கில் எப்படி நம்ம என்ட்ரோபி, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிட்ஸ், எஃபிஷியன்சி, ரிடண்டன்சி கால்குலேட் பண்ணமோ
அதே மாதிரியேவும் எல்லா வேல்யூஸும் கால்குலேட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ட்ரோபி. எப்படி என்ட்ரோபி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்ட்ரோபியில் ஃபார்முலா H = summation K = 0 to M Pk log base to 1/Pk. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.4 கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டிஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. 0.4, 0.19, 0.16, 0.15, 0.10. ஸோ இந்த 5 ப்ராபபிலிட்டியும் வர மாதிரி இதில் எழுத போகிறோம். ஸோ அப்போ 0.4 log base to 1/0.4 plus 0.19 log base to 1/0.19 plus 0.16 log base to 1/0.16 plus 0.15 log base to 1/0.15 plus 0.10 log base to 1/0.10. ஆல்ரெடி நான் உங்களுக்கு கால்சியில் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்ட்ரோபி வேல்யூஸ். ஸோ அதே மாதிரி கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இதோட வேல்யூஸை கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2.2 சம்திங் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ 0.528 சம்திங் வருது. ஒவ்வொரு வேல்யூ என்னென்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக இதை ஆட் பண்ணும்போது 2.1497 பிட்ஸ் பெர் மெசேஜ் கிடைக்குது. ஸோ இது என்ட்ரோபி. ஸோ செகண்ட் ஒன் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது n பார்னு சொல்கிறோம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிட்ஸ் அப்படின்றது n bar = summation k = 0 to L - 1 Pk Nk ஃபார்முலா. ஸோ இதில் Pk அப்படின்றது இந்த ப்ராபபிலிட்டி, Nk அப்படின்றது இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்க இந்த பிட்ஸ். ஸோ ஒவ்வொரு வேல்யூ மல்டிபிள் பண்ணிக்கணும். 0.4 × 1 ப்ளஸ் 0.19 × 3 ப்ளஸ் 0.16 × 3 அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணுவோம். 0.4 × 1 ப்ளஸ் 0.19 × 3 ப்ளஸ் 0.16 × 3 plus 0.15 × 3 plus 0.10 × 3. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா 0.4 plus 0.47 0.57 கிடைக்கும். ப்ளஸ் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 0.48 ப்ளஸ் 0.45 ப்ளஸ் 0.30. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் என்ன வருது அப்படின்னு. 13 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா n = 2.20 கிடைக்குது. அடுத்தது தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் வந்து எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சின்றது ஈட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஈட்டா = h vector divided by n bar. h அப்படின்றது 2.1497 divided by n barன்றது 2.20. இது எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.9771 வருது. எஃபிஷியன்சி இன் பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூவை × 100 போடுங்க. அப்போ ஆன்சர் எவ்வளோனா 97.71% கிடைக்கும். ஸோ இது நம்மளோட எஃபிஷியன்சி. அடுத்து ஃபோர்த் வந்து ரிடண்டன்சி கேட்டிருக்காங்க. ஸோ ரிடண்டன்சின்றது காமா நோட் பண்ணுவோம், which is nothing but eta - 1. ஸோ காமா = ஈட்டாவோட வேல்யூ 0.9771
சாரி 1 மைனஸ் சாரி இது 1 மைனஸ் ஈட்டா. ஸோ 1 மைனஸ் இந்த வேல்யூ போடணும். ஸோ காமா ஈக்குவல் டு 0.220 சம்திங் கிடைக்கும். ஸோ காமா ஈக்குவல் டு 22% அப்படின்றது ரிடண்டன்சி. ஸோ இது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. காமா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஈட்டா. காமா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஈட்டா. 1 மைனஸ் இந்த வேல்யூ போடணும். என்ன ரிமைனிங் கிடைக்குதோ அதை பர்சன்டேஜில் மாற்றிடுங்க. ஸோ அதுதான் ரிடண்டன்சி. ஸோ இந்த மாதிரி தான் ஹஃப்மன் ப்ராப்ளம் செய்யணும். ஸோ ஹஃப்மன் ப்ராப்ளம் அப்படின்னு ஷெனான் ஃபெனோவில் ஒரே ஒரு டேப்லர் காலம் தான் போடுவோம். பட் ஹஃப்மனில் 2 டேப்லர் காலம் போடுவோம். ஸோ 2 டேப்லர் காலமையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி என்ட்ரோபி, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பிட்ஸ், எஃபிஷியன்சி, ரிடண்டன்சி எல்லாமே ஷெனான் ஃபெனோவில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் வரும். ஓகே, தேங்க்யூ.